Distillation processing தான். இந்த வர்ற ஸ்டீம் வந்து சூடாக வரனால இது உள்ள கோல்டு வாட்டர். இந்த வாட்டரை ஓப்பன் பண்ணால் அந்த வர்ற ஸ்டீம் வந்து இந்த சுத்து பைப்பில் இது டர்ன் ஆகும்போது கூல் ஆகுது. கூல் ஆகி கீழே டவுனில் வரும். டவுனில் வந்து ஆயில் அண்ட் வாட்டர் ரெண்டு வரும். ரெண்டு வரும்போது தண்ணியோட டென்சிட்டி அதிகம், தண்ணி கீழே போகுது, ஆயிலோட டென்சிட்டி கம்மி, ஆயில் வந்து மேல் பக்கமாக ஃப்ளோட் ஆகுது. ஓகே, இதான் இந்த யூக்கலிப்டஸோட ப்ராசஸிங். டவுனில் இருக்கிறது வாட்டர், டாப் ஆல்சோ ஆயில். அப்போ தண்ணி டென்சிட்டி அதிகம், தண்ணி கீழே போயிடும். ஆயில் வந்து ஆயிலோட டென்சிட்டி கம்மி, மேலே ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். இந்த கீழே உள்ள பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ரெண்டுமே செப்பரேட்டாக பிரியுது. இந்த யூக்கலிப்டஸ் என்ன யூஸ்ன்னு கேட்டால் கோல்ட் காப் ஹெட்டேக். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம் விக்ஸ். விக்ஸோட 90% இந்த ஆயில் இருந்தால் மட்டும்தான் விக்ஸை நம்ம தயார் பண்ண முடியும். இது வந்து டைரக்ட் லிக்விடு. ஓகே, இது வந்து ஜாயிண்ட் பெயின் ஆயில்னு சொல்கிறோம். ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நீ பெயின், மசில்ஸ் பெயின், சேம் ப்ராசஸிங். இதோட மெட்டீரியல் வந்து யூக்கலிப்டஸ் ட்ரீயோட ரூட்ல இருந்து எடுக்கிறோம். யூனோ மூ, அயோடிக்ஸ், வாலினி, அதுக்கு இதெல்லாம் ரா மெட்டீரியல். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். 1 ட்ராப் ஆயில் எடுத்து நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் போட்டு 1 செகண்ட் இப்படி சூடாக தேய்ச்சா பிளாஸ்டிக் மெல்ட் ஆகும். ஆனால் நம்ம ஸ்கின் ஒன்று ஆகுது. நம்ம எங்கே பெயின் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகுது, அந்த இடம் வந்து சூடாகுது. சூடானா ஒரு 2 செகண்ட் பேக் அந்த வந்து பெயின் உள்ளோட வந்து கூல் ஆகும். கூல் ஆகும்போது பெயின் வந்து நம்மளுக்கு ரிலீஃப் ஆகுது. ஓகே, இந்த மூவ், அயோடெக்ஸ், வாலினி இதெல்லாம் அதில் தான் பண்ணுறோம். இதோட ப்ரொசஸிங் சேம். இதோட மெட்டீரியல் வந்து யூக்கலிப்டஸ் மரத்தோட ரூட்லேருந்து எடுக்கிறது. Okay, this only for Hina. Hina mean only for migraine. Migraine, just cold, wheezing, asthma and sinus. இது வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்டீம் எடுக்கிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி மெடிக்கலில் ஒரு க்ரீன் கலரில் டேப்லெட் வருது. நம்ம கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்டீம் எடுக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து இந்த இதில் தான் பண்ணுறோம். இது டைரக்ட் லிக்விடு. இதோட லீஃப் வந்து யங் லீஃப் ஃபார் ஈனான்னு சொல்கிறோம். இது வந்து க்ரீன் லீஃபில் எடுக்கிறது. இந்த 3 டைப் ஆயிலுமே வந்து நம்ம ஒரே ப்ராசஸிங்கில் எடுக்கிறோம். யூக்கலிப்டஸ் ஃபார் ட்ரை லீஃப், ஒரு ஹீனா ஃபார் க்ரீன் லீஃப், அது இது ஜாயிண்ட் பெயின் ஃபார் யூக்கலிப்டஸ் ட்ரீயோட ரூட்லேருந்து எடுக்கிறோம். இது வந்து டீ மேக்கிங். திஸ் ஒன்லி க்ரீன் டீ. க்ரீன் டீ நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இந்த மாதிரி லீவ்ஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இது மேலே போட்டுட்டு அடியில் ஃபேன் இருக்குது. ஃபேன் போட்டு ஒரு 3 hours வந்து நம்ம அந்த லீஃபோட வாட்டர் ஃபுல்லாக ஃபேனில் ட்ரை பண்ணுறோம். இந்த ட்ரையிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த மிஷின் உள்ளே போட்டு இதை க்ரஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவன் உள்ளே வந்து ரோஸ்டட் ஆகுது. இது வந்து ஆர்கானிக். அதான் தூரம் பண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு க்ரீன் க்ரீன் அப்படியே கையில் வச்சுங்க. ஆன் பண்ணு. வெட்டில் வைங்க கையா. வெட்டில் இருக்கா ஆமாம். இது வந்து ட்ரையர். அப்படின்னா இந்த லீஃபோட வாட்டர் ஃபுல்லாக ட்ரை பண்ணுது. ட்ரையிங்னா ஒரு 3 hours வந்து இதை நம்ம இந்த ஃபேன் ட்ரை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது அந்த லீஃபோட வாட்டர் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் க்ரஷிங் பண்ணுறோம். இது வந்து க்ரஷிங் மிஷின். இந்த க்ரஷிங்க்கு அப்புறம் வந்து இந்த ஓவன் உள்ள வந்து ரோஸ்ட் ஆகுது. இது வந்து க்ரீன் டீ. இது வந்து ஆர்கானிக் க்ரீன் டீன்னு சொல்கிறோம். க்ரீன் டீ வந்து நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டால் நம்மளோட கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், கேன்சர், பிபி, சுகர், ஆஸ்தமா. ஓகே, இந்த க்ரீன் டீ எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயில் தட் வாட்டர். தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லீஃபை போடுறோம். போட்டு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு லெமன், புதினா, எனி ஃப்ளவர் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருந்தால் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒன்லி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சாக்லேட் டீ. சாக்லேட் டீ மீன் கோகோ. அப்படின்னா இதில் ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு எசன்ஸ்னால் கோகோ ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஜிஞ்சர் டீன்னு சொல்கிறோம். ஜிஞ்சர்னால் த்ரோட் பெயினுக்கு யூஸ் ஆகும். இது வந்து மசாலா டீ. மசாலா டீ மீன் ஆல் ஸ்பைசஸ். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிக்காய், ஜாதிப்பூ, 18 ஸ்பைசஸ் வந்து ஹாட் பண்ணுறோம். இது வந்து நார்மல் டீ. நார்மல்னா ஸ்ட்ராங் டீன்னு சொல்கிறோம். சூப்பர் ஸ்ட்ராங் டீ, பிளைன் டீ. இந்த க்ரீன் டீக்கு அப்புறம் வந்து இதில் வந்து இது ரோஸ்டிங், ஓவன் ரோஸ்டட். 130 degree ஹீட்டில் வந்து இது ரோஸ்டட் ஆகுது. ஓகே, உள்ளே பார்க்கலாம். டீ சாப்பிடலாம், அப்புறம் பேசிக்கலாம். இது பூரா அந்த காஃபி மேக்கர். இதெல்லாம் காஃபி இங்கே இருக்கு. உள்ள பார்த்து
green tea வேணா green tea சாப்பிடுங்க. என்ன எல்லாமே கொஞ்சம் சாம்பிள் கொடுங்க. ஃபர்ஸ்ட் green tea சாம்பிள் சாப்பிடுங்க. டேஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு பில்லு போடுங்க. ஒரு green tea, ரெண்டு இது என்னதுண்ணா? இது green tea. இது green tea. இதுல பாத்தீங்கன்னா லெமனும் ஒனியும் ஆட் ஆயிருக்கு. நாங்க Taste பண்ணி பார்ப்போம். மெடிசன்ல போடுறோம். நீங்க தேவைப்பட்ட வெல்லம், புதினா, துளசி சார் நல்லா இருக்கு, லெமன் டீ மாதிரி இருக்கு. ரெகுலரா நம்ம நார்மல் டீ மசாலா என்ன பண்ண இருக்கு? मैं ऑलरेडी ले लिया इधर पैक करके रखा आपको हाँ जी ऑलरेडी आपका यहाँ है ना ठीक है कोई बात नहीं पेपर मुड़ी बोल रहे हैं 6 லிட்டர் ஆகுது. सर इसी से करो Yes. क्या चाहिए आपको